ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தார்னி கிருஷ்ணன்ஸ் ஈஸி டயட். நம்ம இப்போ பார்க்க போகிறது கிவி அப்படிங்கிற அந்த பழத்தை பற்றி. இப்போ கிவிங்கிற பழம் வெளியில் ப்ரௌன் கலராக இருக்கும், அது மேலே சிறிய சிறிய அந்த ரோமங்கள் இருக்கும். இதை கட் பண்ணி உள்ளே பார்த்தா பியூட்டிஃபுல் க்ரீன் கலரில் ஒரு பிளாக் கலரில் ஒரு சர்க்கிள் மாதிரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். இது ஆனால் லைட்டாக புளிக்கும். யார் இதுக்கு டேஸ்ட் டெவலப் பண்ணுறாங்களோ அவங்க சாப்பிட்லாம். இதில் கொஞ்சம் கார்போஹைட்ரேட் சத்து நிறையா இருக்குது, அதனால் டயபெட்டிக்ஸ் ரொம்ப பிடிச்சா கூட பார்த்து சாப்பிடணும். இப்போ கிவி புளிக்கிறது அப்படின்ட்டு யூஸ்வலாக அதில் சர்க்கரை தண்ணியில் போட்டு இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அது டயபெட்டிஸ் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. பட் வெறும் கிவி ஃப்ரூட்டு ஒரு 2-3 பீஸ் சாப்பிட்டா ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது, ஏன்னா அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் கூட இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா நிறைய பேர் தோல் எடுத்துகிட்டு தான் சாப்பிடுவாங்க, பட் அந்த தோலை கூட சாப்பிடலாம், தப்பு கிடையாது. அது அவ்வளோ டேஸ்டி இல்லை, ஆனால் சாப்பிடலாம். ஸோ தோலோடு சாப்பிட்டா நம்மளுக்கு நிறைய நார் சத்து கிடைக்குது, அதனால் நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் தவிர்க்குது. இதில் பொட்டாசியம் சத்து மற்ற எல்லா ஃப்ரூட்ஸ் மாதிரி நிறையா இருக்குது. இது ஹார்ட் டிசீஸை ப்ரிவெண்ட் பண்ணி பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். இதில் விட்டமின் சி சத்தும் இருக்குது, இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இதனால் நிறைய பெனிஃபிட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டே வரோம். ஒன்று இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும், இது ஆன்டி ஆக்சிடென்ட், அதனால ஃப்ரீ ரேடிக்கல்ஸை குறைச்சி நம்மளோட உடம்புக்குள்ளே இந்த இரத்த குழாயில் அடைப்பு வராத தவிர்க்குது, அதனால அது ஹார்ட் டிசீஸை ப்ரிவெண்ட் பண்ணும். பட் கிவிங்கிற ஃப்ரூட் எல்லாருக்கும் ஒத்து வராது. சில பேருக்கு அலர்ஜி வரலாம். அதை அவங்க எடுத்து வாயில் வச்ச உடனே வாயெல்லாம் அரிக்கும், நாக்கு அரிக்கும், இல்லை தொண்டை அரிக்கும். சில பேருக்கு வாய் உதடு வீங்கிடும். சில பேருக்கு இந்த மாதிரி ரேஷஸ் வந்துடும் வாய்க்குள்ளே. இந்த மாதிரி இருந்தால் அவங்க கிவி சாப்பிடக்கூடாது. சில பேருக்கு ரொம்ப ஜாஸ்தியாகி ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி கூட வரும். அப்போ அவங்க உடனே ஒரு ஆன்டிஹிஸ்டமைன் ஒரு டாக்டரை பார்த்து உடனே போட்டுக்கணும். ஸோ தட் அந்த ப்ராப்ளம் வராத தவிர்க்கலாம். ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி கிவி ஒத்துக்கலை அப்படிங்கிறவங்க இப்போ ஒரு ஃப்ரூட் சாலட் சாப்பிட்றாங்கன்னா அதில் கிவி இருக்கான்னு பார்த்துட்டு தான் சாப்பிடணும், இல்லைன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ கிவிங்கிறது ரொம்ப அட்ராக்டிவ் ஃப்ரூட். இதை நம்ம ஃப்ரூட் சாலடில் ஆட் பண்ணலாம். பட் பெட்டர் ஒரு பெரிய குரூப்பை கூப்பிட போகிறீங்கன்னா இதை தனியாக வச்சுட்டா யாருக்கு அலர்ஜி இல்லையோ அவங்க மாத்திரம் சாப்பிடலாம், மற்றவங்க அதுக்கிட்ட வராத இருக்கலாம். இது கொஞ்சம் புளிக்க தான் புளிக்கும், பட் அதை நம்ம நல்ல பழுக்க வச்ச கிவி எடுத்தால் அந்த அளவு புளிக்காது. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி எல்லாருமே சாப்பிடலாம். ஒரு குழந்தை 2 வயசுலேருந்து பெரியவங்க, அப்புறம் ரொம்ப வயசானவங்க, எல்லாருக்குமே யாருக்கெல்லாம் அலர்ஜி இல்லையோ அவங்க தாராளமாக சாப்பிடலாம். ப்ரெக்னென்சி, லாக்டேஷன் இந்த மாதிரி டைமில் கூட சாப்பிடலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் ஒன்லி யாருக்கு அலர்ஜி இருக்கோ அவங்க இதை சாப்பிட வேண்டாம். தேங்க்யூ வியூவர்ஸ். Please like, share and subscribe our channel.